ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழுக்கு உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 10 இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் வந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 4 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கான்லையும் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதில் போடாத படங்கள்லாம் இதை போட போகிறேன். இப்போ நான் போட போகிற படத்தில் நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா பிளாக். 2022 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். இது தெலுங்குல வந்த படம் தான். தமிழில் பார்த்தீங்கன்னா 2023 சேம் பேரில் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5.4 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி சாய் குமார் நடிச்சிருப்பாங்க, பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாங்க, தஷானா மாணிக்கி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன ஆதி சாய் குமார் எங்க நம்ம ஆதித்யா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்காரு. அவர் ஒரு இடத்த டியூட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது அதே இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மர்டர் பிளஸ் ராபரி நடக்குது. அந்த ராபரிலையும் அந்த மர்டர்ல இவர் தான் வந்து பண்ண மாதிரி இவர் ஃப்ரேம் பண்ணப்படுவாங்க. உண்மையிலே யார் கொலை செஞ்சாங்க, எதுக்காக கொலை செஞ்சாங்க, எதுக்கு இவர் ஃப்ரேம் பண்ணப்பட்டாரு, இப்படி பல விஷயங்களை பார்த்து ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தூங்கும் போது இவர் நடக்கிற வியாதி வரை இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி சமாளிச்சு எப்படி கொண்டு வர்றது தான் மொத்த கதையாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எங்கெங்கோ தேடி பார்த்தேன், தமிழில் எனக்கு கிடைக்கல. ஆனால் தமிழில் இருக்குது, எந்த OTTல இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம ஃபேன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லிஸ்ட்டில் 9ஆவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா CBI 5. 2022 வந்த நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க, ஆஷா சரத் நடிச்சிருப்பாங்க, மாளவிகா மேனன் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர் அவர் ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கும்போது அவர் மர்மமாக இறந்து போயிடுறாரு. ஸோ இவர் மர்மமாக இறந்து போனது உண்மையிலே செயற்கையா இல்லை வந்து தற்செயலாக நடந்ததாங்கிற விஷயத்தை பார்த்தாங்கன்னா இது வந்து தற்செயலாக நடக்கலை, இது வந்து பிளான் பண்ணி தான் வந்து அவர் மர்டர் பண்ணியிருக்காங்க விஷயத்தை கொண்டு வராங்க. அதை வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாக்கா அவன் அந்த கொலையில் யார் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க எல்லாருமே கண்டினியூஸாக வந்து மர்டர் செய்யப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. இது எப்பட்றா, இது யாரா கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐயான நம்ம சேதுராம ஐயர் என்கிற நம்ம மம்படி சாரை வந்து கண்டுபிடிக்க வராரு. அவரும் ப்ளஸ் அவரோட குழுக்கள் அவங்க டீம் வந்து சேர்ந்து இது யார் செய்ய போகிறாங்க, யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யார் இது பின்னாடி இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படி ஒரு கண்டுபிடிக்கிறாரு, எப்படிலாம் கண்டுபிடிச்சாரு தான் மொத்த கதையோ நல்லா மிஸ்ட்ரியை நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான படம் சொல்லுவேன், தரமான படம் சொல்லுவேன். தமிழில் அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து பாருங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா மர்டர் முபாரக். 2024 வந்த நல்ல ஒரு மிஸ்ட்ரி, நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா நடிச்சிருப்பாங்க, சாரா அலி கான் நடிச்சிருப்பாங்க, தாரா அலிசா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ராயல் டெல்லி கிளப்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளப் இருக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸான ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சு பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு டெத், ஒரு மர்டர் வந்து நடக்குது. அது ஜிம் ட்ரைனர் வந்து ஒருத்தர் மர்டர் நடக்குது. அது யாரு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம ACP பவானி சிங் எங்க நம்ம பங்கஜ் திரிபாதி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அதே ரூமில் அதே இடத்துல இவங்க எல்லாம் யார், எந்தெந்த இடத்துல இருந்து எந்தெந்த யார் எப்படி கொலை பண்ணியிருப்பாங்க அவர் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது கடைசியில் யார் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்க, எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமான டார்க் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக பார்க்க வேணாம், தனியாக பாருங்க, ரொம்ப டார்க் காமெடியாக நல்லா சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கிளப் யூ டு த டெத் அங்கிற ஒரு அனுஜா சவாங்கிற ஒருத்தவங்க வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான படம் சொல்வேன். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா சத்யபாமா. 2024 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு கிரைம், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க, நேஹா பாத்தன் நடிச்சிருப்பாங்க, நவீன் சந்திரா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ACP சத்யபாமா என்கிற நம்ம காஜல் அகர்வால் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குனாலே வந்து அப்படியே வந்து உயிர் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து யாசின்ங்கிற ஒரு பொண்ணு வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து என்ன குடும்பம் பற்றிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. காஜர் அகர்வால் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுப்பா அப்படி இப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த பிறகு ஏண்டி நீ எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சியே கொன்னுடுவான். கொன்னுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவனை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தம்பியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆகிருப்பான். ஸோ அவனை எப்படி வந்து சமாளிக்கிறாங்க, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, போக போக ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல யாராவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மாரிச்சி. 2023 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு சஸ்பென்ஸ், நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ராகவேந்திரன் நடிச்சிருப்பாங்க, சோனு நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர், அதுவும் டாக்டர்ஸாக பார்த்து கொன்னுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூரை கொடுத்துட்டே போயிட்டே இருப்பான், ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதை கண்டுபிடிக்க போலீஸ் ஆஃபீஸரான நம்ம பைரவ் நாயக் வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. இவன் ஒரு விஷயத்தை போகும்போது இதோட ஃப்ளாஷ்பேக் என்ன, எதுக்காக இந்த பர்டிகுலர் டாக்டர்ஸை மட்டும் இந்த மாதிரி விக்டமாக கொண்டு போகிறான், இப்படி எல்லா விஷயத்தையுமே செம இன்ட்ரெஸ்டிங்காக செம சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். வேற லெவலான படம் சொல்லுவேன். தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஷாக்கினி தாக்கினி. 2022 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினா கேசந்திரா நடிச்சிருப்பாங்க, நிவேதா தாமஸ் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹீரோனியான நம்ம ரஜினா கேசந்திராவும் நிவேதா தாமஸ் இவங்க 2 பேரும் வந்து போலீஸ் ட்ரைனியாக வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது, எலியும் புனியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவங்க 2 பேரும் வந்து ஒரு அவுட்டிங் போகிறதுக்காக ஒரு இடத்துல போகும்போது ஒரு பொண்ணு அவங்க கண்ணு முன்னாடியே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போவாங்க. இவங்க யார் கிட்னாப் பண்ண போகிறாங்க, எதுக்காக கிட்னாப் பண்ண போகிறாங்க, இவங்க எப்படி போய் அவங்களை காப்பாற்ற போகிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியா என்னங்கிற விஷயத்தை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. எந்தவித போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் இவங்க 2 பேரும் களத்தில் இறங்கி எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பொண்ணு ப்ளஸ் அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் கடத்தப்பட்ட எல்லாருமே எப்படி இவங்க வந்து எப்படி காப்பாற்றிட்டு வராங்க, இப்படி எல்லா விஷயத்தையுமே சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு காமெடியாகவும் இருக்குது, அப்படியே போக போக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. கடைசியிலே இவங்க போலீஸ் ஆனாங்களா இல்லையா, அந்த பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா, சுவாரஸ்யமாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் 4வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா போகன்வில்லா. 2024 வந்த நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருப்பாங்க, கொஞ்சா கோபன் நடிச்சிருப்பாங்க, ஜோதிர்மர்மையா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறாங்க. காரில் போகும்போது கொஞ்சா கோபனும் அவங்களோட மனைவியும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் காட்டுறாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அமினிஷியா, அதாவது அவங்களுக்கு எல்லாமே மறந்து போகிற ஒரு வியாதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனாலும் நம்ம கொஞ்சா கோபன் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால அவர் வீட்டில் வச்சு தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃபஹத் ஃபாசில் அந்த தேனி மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அந்த தேனி மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலோட பொண்ணு வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டுருக்கு, அதை நான் செக் பண்ண தான் இந்த வீட்டுக்கு வந்துன்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து உங்கள் ஒய்ஃபு தான் சொல்லிட்டு கொஞ்சம் கோபன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே அந்த பொண்ணை வந்து இவங்க தான் கடத்தினாங்களா இல்லை யார் தான் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, இப்படி எல்லா இன்வெஸ்டிகேஷனும் நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். சோனி லைவ்ல தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான படம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நொடி. 2024 வந்த நல்ல ஒரு சஸ்பென்ஸ், நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு கிரைமான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமன் குமாருங்கிற மெயின் கேரக்டராக வந்து நடிச்சிருப்பாரு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போயிட்டாங்க சொல்லிட்டு தான் மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவர் அன்றைக்கி தான் வந்து மிஸ்ஸிங் ஆகிருப்பார். அதனாலே வந்து போலீஸ்காரங்க எல்லாமே வந்து இன்னைக்கு தானே மிஸ்ஸிங் ஆகிட்டாரு, நாளைக்கு வருவார் போ அப்படி சொல்லி அனுப்புவாங்க. இல்லைங்க எனக்கு மேலே ஒருத்தர் சந்தேகம்
சந்தேகமாக இருக்குது. அவர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி நிலத்தை வாங்குறேன், பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு, ஆனால் அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த கேஸு நம்ம ஹீரோ சின்சரான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால அந்த கேஸை வந்து மிஸ்ஸிங் கேஸாக எடுத்துக்கிறாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நகை கடையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து மர்மமாக வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து வந்து நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி கனெக்ட் பண்ணுறாரு. உண்மையிலே ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். ஆஹா ஓடிடியில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா செக்டர் 36. 2024 வந்த நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி, நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் மசி நடிச்சிருப்பாங்க, தீபக் திப்ரியால் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2006 நொய்டாவில், அதுவும் செக்டார் 36 அதுவும் ஸ்லம் ஏரியாவில் உள்ள ஏகப்பட்ட பெண்களும் ஏகப்பட்ட குழந்தைங்களும் மிஸ்ஸிங் ஆகிட்டே இருக்காங்க. இதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, ரொம்ப சின்சராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே போகிறாரு. கடைசியில் அந்த மிகப்பெரிய கொலைக்காரன் எப்படி மாட்டோம்னா, அதுவும் அவனோட ரூம்லேயே அவனோட பில்டிங்லேயே வந்து அந்த ஏகப்பட்ட பேருங்களே வந்து அப்படியே சாவடிச்சிட்டு அங்கேயே போடுற அளவுக்குலாம் இருக்கும். இது வந்து மிகப்பெரிய பிளட் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து ஃபேமிலியாக பார்க்க வேணால் தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி உண்மையாக நடந்த சம்பவம் தான் இவங்க தழுவி எடுத்திருக்காங்க 2006. அதுவும் இந்த செக்டர் 36 உண்மையாக நடந்தது தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா ஹிட் த தேர்ட் கேஸ். 2025 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு சஸ்பென்ஸ், நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நானி நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீநிதி ஷெட்டி நடிச்சிருப்பாங்க, சூர்யா ஸ்ரீனிவாஸ் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டார்க் வெப் மூலியமாக ஏகப்பட்ட பேர் வந்து கொலை பண்ணிக்கிட்டே வராங்க அந்த ஒரே ஒரு வீடியோக்காக. அதுக்காக அந்த தலைவனை எப்படியாவது பிடிக்கணும், அந்த தலைவனை பிடிக்கணும்னா முதல்ல இந்த டார்க் வெப் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி கண்டுபிடிச்சா அந்த மிகப்பெரிய தலைவனை எப்படி கொன்றாரு, அந்த தலைவனை மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் எப்படி கொள்றாங்க, ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷனை எப்படி கொள்றாங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது இந்த படம் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பட் ஃபேமிலியாக பார்க்க வேணாம் தான் நான் மோஸ்ட்லி சொல்லுவேன். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான மூவி சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு படம். ஸோ ஆல் தான் காய்ஸ், மொத்தம் 10 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 10 படத்தை நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம், எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்க என்பது அன்போட கூறிக்கொள்கிறேன். மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.